சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இந்த பாடலையும் ஆண்டோடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சியாக நாம் இணைந்து நாம் பாடலாம். அன்புக்குரியவர்களே, கடவுள் நமக்கு இந்த காணொலி மூலமாய் ஆண்டவரை வழிபடுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை கிருபையாக தந்திருக்கின்றார். ஆகவே ஆண்டவருடைய தூய பிரசன்னத்திலே நாம் இல்லத்தில் இருந்தாலும் வெளியில எங்கே இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய மாறாத இறை பிரசன்னம் நம் நடுவில் இருக்கிறது என்கின்ற ஒத்த சிந்தையோடு ஒருமன பாட்டின் ஆவியோடு இந்த நாளின் வழிபாட்டில் நாம் பங்கெடுக்க இருக்கின்றோம். ஆகினாலே தெய்வ பயத்தோடு கூட இந்த வழிபாட்டில் இணைந்து பங்கு பெற உங்கள் யாவரையும் அன்போடு கூட அழைக்கிறேன். ஜெபம் செய்வோம்.
அனைத்து ஆற்றல்களுக்கும் அருட்படைகளுக்கும் ஊற்றும் உறைவிடமாயிருக்கிற தாயும் தந்தையும் ஆகிய எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதமான இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய அளவற்ற கிருபையினாலும் மாறாத அன்பினாலும் இந்த வெள்ளிக்கிழமை காலை திருவழிபாட்டில் இந்த காணொலி காட்சியின் மூலமாய் துபாய் தமிழ் திருச்சபையின் இறை மக்களாக நாங்கள் எல்லாரும் இணைந்து உம்மை வழிபடுவதற்கு கடவுள் தந்த இந்த நல்லதொரு தருணத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த வழிபாட்டு வேளையை ஆண்டவர்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற திருமுறையின் பகுதிகள், ஏறெடுக்கின்ற நன்றி மன்றாட்டுகள், இந்த நாளிலும் ஆண்டவருடைய தூய் ஆவியரின் துணையோடு கூட இணைந்து கற்றுக்கொள்ளப் போகிற ஜீவனுள்ள ஆண்டவருடைய வார்த்தைகள் அனைத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். இந்த வழிபாட்டின் துவக்கம் முதல் நிறைவு மட்டும் ஆண்டவருடைய அன்பின் பிரசன்னம் எங்கள் நடுவிலே தங்கியிருக்கட்டும், எங்களை வழிநடத்தட்டும், எங்களை ஆசீர்வதிக்கட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற திருப்பெயரால் பணிந்து வேண்டுகிறோம் எங்கள் வான்பரம தந்தையே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சியாக இந்த காலை வழிபாட்டுக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலையிலே 4வது பாமாலை பாடலை நாம் இணைந்து பாடுவோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 4வது பாமாலை, ஆத்மமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து மீட்பு சுகம் ஜீவன் அருள் பெற்றதாலே துதித்து அல்லேலூயா என்றென்றைக்கும் நித்திய நாதரை போற்று என்கிற இந்த பாமாலை பாடலை நாம் இணைந்து பாடி ஆண்டவரை நாம் தொழுது கொள்வோம்.
இரண்டாம் வழிபாட்டு முறைமையை நாம் இணைந்து பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழப்படவும். லெந்து என்னும் நாட்கள். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். இயேசு சொன்னார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய்மொழி புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரே, நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமான ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர். கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு பாவமில்லை என்று சொல்வோமேயானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுதியுடையவன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுளின் அரசு அருகில் இருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிந்துரைக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் இந்த காலங்களில ஆண்டவரை வழிபட வந்திருக்கிற நம் அனைவரும் நம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை அர்ப்பணம் செய்து நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் உணர்வோம். ஆண்டவருடைய திருவசனம் சொல்லுகிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைவதில்லை, அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அருளி செய்கின்ற கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற தருணம் இது. சிலுவையிலே தம் தூய இரத்தத்தை சிந்தி இலவசமாய் நமக்கு தந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற நேரம் இது. ஆகையினால் நம்முடைய பாவங்களை மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் துக்கமும் தாழ்மையும் நிறைந்த மனதோடு பரம கிருபாசன தண்டையில் என்னோடு கூட சேர்ந்து முதலாவது பாவரிக்கை ஜெபத்தை நாம் இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்களுடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அளித்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அனுப்புகிற பொறுமையாக ஆபத்தின் மீது துக்கப்படுகிறதை சீர்படுத்தும். மிகவும் இறங்குவதற்காகவே மகிமையுள்ளாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்து புத்தியுள்ள நடந்தவர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும்
மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் சேர்த்தலையும் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவரின் நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் யாவரும் நின்ற வண்ணமாக 95வது சங்கீதத்தை முறைமுறையாய் வாசிப்போம். சங்கீதம் 95. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. அவர் நம்முடைய தேவன், நாம் அவரை மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னை கோபத்திலே ஆணையிட்டேன். திருமறை பகுதிகள் வாசிக்கப்பட கேளுங்கள். முதலாம் திருமறை பகுதியாக பழைய ஏற்பாட்டின் பாகம் வாசிக்கப்பட கேளுங்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாவது வேத பாடம் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 14 முடிய வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 முடிய. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றார். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், இங்கே கிட்டிச் சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளை நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது.
எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றார். அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்றார். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய இரண்டாம் திருமுறை பகுதி நிருப வாக்கியமும் வாசிக்கப்பட நாம் கேட்போம். வாசிக்கப்பட வேண்டிய இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1-11 வரை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1-2. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுவாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்கிற எந்த மனுஷனும் நியாய பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாய் இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையில் நின்று விழுந்தீர்கள். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடே காத்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். நீங்கள் நஞ்சாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவனைத்தையும் உப்பு பண்ணும். நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாயிருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான். சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தால் இதுவரைக்கும் எண்ணத்திற்கு துன்பப்படுகிறேன். ஆனபடியினால் கிறிஸ்துவை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே என்பதே. வாசிக்கப்பட வேண்டிய நிருப பகுதி வாசித்தாயிற்று. இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதி வாசிக்கப்பட நாம் கேட்போம். தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல் அதிகாரம் 13 இறைவசனங்கள் 10 முதல் 17 முடிய வாசிக்க நாம் கேட்போம். லூக்காவின் நற்செய்தி நூல் அதிகாரம் 13 இறைவசனங்கள் 10 தொடங்கி 17 முடிய வாசிக்க நாம் கேட்போம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால்
ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்வதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்வதாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள் என்பதே. வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்து நிறைவாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. அருளுரைக்கு ஆயத்தமாக நாம் இணைந்து பாமாலையில 137வது பாமாலை பாடலை நாம் பாடுவோம். பாமாலை 137. எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே, எந்தன் காலம் நேரமும் நீர் கையாடி அருளும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வாரும் தூய ஆவியானவரே, வந்து எங்கள் மத்தியிலே பிரசன்னராயிருந்து ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கின்ற உம்முடைய வார்த்தைகளின் வெளிச்சத்திலே நாங்கள் எங்களை காணவும் ஆண்டவர் காட்டுகின்ற பாதையில் பயணிக்கவும் உம்முடைய வார்த்தைகளின் வழியாய் எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கின்றோம். கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய அன்பின் தந்தையே, அடியேனின் நாவின் சொற்களும்
இந்த கால வேளையில் உம்முடைய திருவார்த்தைகளுக்காக வாஞ்சையாய் காத்திருக்கிற எங்கள் அனைத்து பேரின் இதயத்தின் நினைவுகளும் தியானங்களும் ஆண்டவரின் தூய பிரசன்னத்தில் ஏற்புடையதாய் விளங்குவதாக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த நாளினுடைய கால வேளையில் துபாய் தமிழ் திருச்சபையின் இறை மக்களாக உங்கள் அனைவரையும் அன்போடு கூட மறுபடியுமாய் வாழ்த்துகிறேன். 1980 ஆண்டுகளில் நான் பள்ளிக்கு செல்கிற மாணவராய் இருந்த சமயங்களில் ஃபீபா வானொலி நிலையத்தின் மூலமாய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை வேளையில ஆராதனை வேளை என்கின்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெறும். அதை நாங்கள் அப்பொழுது கேட்டு மகிழ்ந்திருக்கிறோம். எப்படி ஒரு ஆலயத்தில் வழிபாடு நடைபெறுமோ அதை போலவே இந்த ஆராதனை வேளை நிகழ்ச்சியிலும் அந்த வழிபாடு சிறப்பாக நடைபெறும். அதை போல இன்று துபாய் தமிழ் திருச்சபையின் இறை மக்களாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஒன்றிணைந்து இந்த காணொலி காட்சியின் மூலமாய் இந்த வழிபாட்டிலே பங்கு கொள்ளுகிற ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆலயத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவரை வழிபடுகின்ற வாய்ப்பற்ற நிலைமையில இன்றைக்கு நாம் மாத்திரமல்ல, உலகத்தின் பல நாடுகளில் சகோதர சகோதரிகள் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற போது பவுல் சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தை கட்டப்பட்டிருக்கவில்லை. ஆக இந்த நாளில் விடுதலையோடு கூட நாம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கென்று நம்முடைய திருச்சபையின் தலைவர்கள் இந்த நல்ல ஒழுங்கை செய்து நாம் இருக்கின்ற இடத்திலேயே ஒன்றிணைந்து ஆண்டவரை வழிபடுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக திருச்சபையின் தலைவர்களுக்கும் இதை சிறந்த முறையில ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய திருச்சபையின் அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் கடவுளை ஆராதிக்கின்ற இடம் அது ஆலயமாயிருக்கலாம், இல்லமாயிருக்கலாம், அரங்குகளாயிருக்கலாம், ஒருவேளை நாம் நடந்து செல்கிற சாலையாக கூட இருக்கலாம். இடம் ஒரு பெரிய விஷயம் அல்ல. நமக்குள்ளே காணப்படுகின்ற ஒருமனப்பாட்டின் ஆவி, ஆண்டவரை நாங்கள் இணைந்து ஆராதிக்கிறோம் என்கின்ற அந்த உணர்வு தான் வழிபாட்டிலே நம்மை ஒன்றிணைக்கின்ற மிக முக்கியமான ஒரு காரணி. The one in mind, one in spirit is the uniting factor in the worship. திருமுறை நமக்கு அப்படித்தான் கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே இந்த நாளிலே ஒத்த சிந்தையோடு ஒத்த உணர்வோடு தூய ஆவியரின் ஒன்றிப்போடு கூட இணைந்து இந்த நாளினுடைய செய்தியை நாம் கேட்க போகின்றோம். இன்றைக்கு 3 திருமறை பகுதிகள் வாசிக்கப்பட்டதை நாம் கேட்டோம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களையும், கலாத்தியர் கடிதம் 5ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களையும், லூக்காவின் நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வசனங்களையும் வாசிக்க கேட்டோம். தென்னிந்திய திருச்சபை மாமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி இந்த நாளில் நமக்கு தியானிப்பதற்கு கொடுக்கப்பட்ட செம்பொருள் லிபரேட்டிங் கிரைஸ்ட், விடுவிக்கின்ற இயேசு அல்லது விடுதலை தருகின்ற இயேசு என்ற செம்பொருளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு உலகம் அனைத்தும் கொரோனா வைரஸ் என்கிற இந்த வியாதியினாலே கட்டப்பட்ட நிலைமையில நாம் இருக்கிறோம். எந்த நிமிடம் என்ன நடக்கும், எதற்கு தடை வரும், இப்படி பல்வேறு விதமான குழப்பங்களோடும் பயத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை அழுகின்ற நம்பிக்கையின் செய்தி, ஆண்டவர் இயேசு நம்மை விடுவிக்கின்ற கர்த்தர். கட்டுகளோ உபத்திரவங்களோ வியாதியோ கண்ணீரோ பிரச்சனைகளோ சோதனையோ வேதனையோ எதுவாய் இருந்தாலும் அவைகளிலிருந்து நம்மை முற்றிலுமாக விடுவிக்கின்ற வல்லமை, ஆற்றல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உண்டு என்பதை நம்புகிற விசுவாசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த நாளில் நிச்சயமாக நாம் இணைந்து நமக்காக மாத்திரமல்ல, உலகம் அனைத்திலும் இருக்கின்ற கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற அனைத்து மக்களுக்காகவும் ஆண்டவருடைய திருமுன்னர் நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அனைவருக்கும் நம்பிக்கையின் வார்த்தையை கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது சோசியல் மீடியா
நம்மை ஒன்றிணைக்கிற ஒன்று என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அநேக நல்ல விஷயங்களை சோசியல் மீடியாவில் நாம் பார்த்து பயனடைகிறோம். ஆனால் அதே வேளையில தவறான செய்திகள், வதந்திகளும் இந்த சோசியல் மீடியாவில் வந்து நம்முடைய பயங்களை இரட்டிப்பாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. நித்தமும் மரண பயத்தோடு கூடவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளாக உங்களுக்கும் எனக்கும் கடவுள் கொடுத்திருக்கிற மிக முக்கியமான ஒரு ஆலோசனை என்னவென்றால், நம்பிக்கையற்ற இருக்கிற மக்களுக்கு நம்பிக்கையின் வார்த்தைகளை கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். The positive words must be shared by us to strengthen our fellow citizens. நம்முடைய உடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடிமக்களுக்கு நம்பிக்கையின் வார்த்தைகளை, நேர்மறையான வார்த்தைகளை நாம் கொடுத்து ஒருவரை ஒருவர் நாம் உற்சாகப்படுத்திக் கொள்ளும்படியாக, ஒருவரை ஒருவர் நாம் பலப்படுத்திக் கொள்ளும்படியாக ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கிறார். ஆகவே இனி வருகிற நாட்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் ஒருவருக்கொருவர் சொல்லி உற்சாகப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான 5 வார்த்தைகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். ஒன்று, don't be afraid, பயப்பட வேண்டாம். இரண்டாவது, God is with us, கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். மூன்றாவது, don't give up your hope, உங்களுடைய நம்பிக்கையை ஒருபோதும் விட்டுவிடாதிருங்கள். Trust in God, கடவுளில் விசுவாசத்தோடு கூட இருங்கள். God will take care of everything, கடவுள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். இந்த நம்பிக்கையின் வார்த்தைகளை நாம் யாரிடத்திலெல்லாம் பேசுகிறோமோ, யாரெல்லாம் நம்மை தொடர்பு கொள்கிறார்களோ அவர்களோடு கூட இந்த நம்பிக்கையின் வார்த்தைகளை சொல்லி ஒருவரை ஒருவர் நாம் திடப்படுத்திக் கொள்வோம், ஒருவரை ஒருவர் நாம் உற்சாகப்படுத்திக் கொள்வோம். ஏனென்றால் யாத்திராகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களிலே இஸ்ராயேலின் கடவுள் மோசேயை அழைத்து தம்முடைய உள்ளத்திலே இருந்த வேதனைகளை ஆண்டவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். இஸ்ராயேல் மக்கள் எகிப்து தேசத்திலே 430 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். யோசேப்பின் காலம் முடிவடைந்ததற்கு பிறகு யோசேப்புக்கு தெரியாத ஒரு புதிய பார்வோன் வருகிறார். அவருடைய காலத்திலே இஸ்ராயேல் மக்கள் நெருக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். பல்வேறு விதமான கொடுமைகள் அவர்களுக்கு நிகழ்த்தப்பட்டது. அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த சூழலில் அவர்கள் கடவுளை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆண்டவருடைய வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம், இஸ்ரவேல் மக்கள் என்னை நோக்கி கூப்பிடுகிற அந்த உபத்திரவத்தின் சத்தத்தை நான் பார்த்து நான் கேட்டு அவர்களை விடுவிக்கும்படியாக நான் இறங்கினேன் என்று சொல்லி 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். திருமறை நமக்கு கொடுக்கிற நம்பிக்கையின் வார்த்தை, He is the Lord who sees our sorrows. நாம் ஆராதிக்கின்ற கடவுள் நம்முடைய உபத்திரவங்களை காண்கிற தெய்வம். He is the Lord who hears our cries. நம்முடைய கண்ணீர்களை அவர் கேட்கிற, கதறுதலை கேட்கிற தெய்வம். He is the Lord who is well aware of our sufferings. நம்முடைய பாடுகளை அறிந்திருக்கிற தெய்வம் அவர். அது மாத்திரமல்ல, He is the Lord who is coming down to liberate us from our oppressed situation. நம்முடைய நெருக்குதல், நம்முடைய ஒடுக்குதலின் மத்தியிலே நம்மை விடுவிக்க வல்லமையுள்ள கர்த்தர் நம்மை தேடி வருகிறார். இதுதான் திருமறையிலே வெளிப்படுத்தப்பட்ட கடவுளுடைய தன்மைகளாக நாம் பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டிலே இன்னைக்கு வாசித்தோம், லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வசனங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஜெப ஆலயத்துக்கு போகிறார். ஜெப ஆலயத்திலே ஆண்டவர் அருளுரை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். அப்படி அருளுரை ஆற்றிக் கொண்டிருக்கும் போது அந்த வழிபாட்டிலே பங்கு கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த பெண் கூன் விழுந்த நிலைமையிலே அமர்ந்திருக்கிறாள். அவளாலே ஆண்டவர் இயேசுவுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. இந்த சூழ்நிலையை ஆண்டவர் பார்க்கிறார். பார்த்து அந்த பெண்ணை தம்மிடத்திலே அழைத்து அந்த பெண்ணை தம்முடைய குணமாக்கும் வல்லமையினாலும் குணமாக்கும் ஆற்றலினாலும் ஆண்டவர் விடுவிக்கிறார். இந்த செய்தியை இந்த பகுதியில லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வசனங்களிலே நாம் வாசித்தோம். பொதுவாக இஸ்ரவேல் மக்கள் தேவாலயத்திலே, எருசலேம் தேவாலயத்திலும் அல்லது ஜெப ஆலயங்களிலும் ஆண்டவரை கூடி ஆராதிக்கும் போது அவருடைய மைய நோக்கம் இதுவாகத்தான் பெரும்பாலும் இருக்கும். ஒன்று, இட்ஸ் a place
to worship the Almighty God. சர்வ வல்லமையான கடவுளை வழிபடுகின்ற இடம் இந்த ஒரு புரிதல். இரண்டாவது, it's a place to hear the word of God. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஒரு இடம். மூன்றாவது, it's a place to do the religious duties. சமய கடமைகளை நிறைவேற்றுகிற இடம். It is a place to exercise the Lord's commandments. கர்த்தர் நமக்கு கொடுத்த திருக்கட்டளைகளை வழிபாடு சார்ந்து நிறைவேற்றுகிற இடம் என்று அதை புரிந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஜெபாலயத்துக்கு வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த புரிதலை ஆண்டவர் மாற்றுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுதலையை தருகிற கடவுள். பாதிக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், வேதனையிலும் கண்ணீரிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எந்த இடத்திலே இருந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே இருந்து ஆண்டவர் தம்முடைய வல்லமையினாலே அவர்களை குணமாக்குகிறார் என்பதை இந்த பகுதியில நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. கர்த்தருடைய ஆலயத்திலே அல்லது இந்த ஜெபாலயத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தியை கொடுத்து கொண்டிருக்கும் போது there he saw the suffering people. வேதனையோடு கூட இருக்கிற மக்களை ஆண்டவர் பார்க்கிறார். இன்றைக்கு உலகம் அனைத்தும் வேதனையிலும் கண்ணீரிலும் நாளை என்ன நடக்குமோ என்று சொல்லி நம்பிக்கையற்ற நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய வசனம் நமக்கு நம்பிக்கையாய் சொல்லுகிறது, நான் உங்கள் உபத்திரவங்களை பார்க்கிற தெய்வம். There he saw the suffering people. வேதனைப்படுகிற மக்களை ஆண்டவர் பார்க்கிறார். இரண்டாவது, there he saw the weeping people. கண்ணீரோடு கூட இருக்கிற மக்களை ஆண்டவர் பார்க்கிறார். 18 ஆண்டுகள் சற்றேனும் நிமிர முடியாமல் கூன் விழுந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பெண்ணின் கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். இன்றைக்கும் கண்ணீரோடு கூட நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்மை படைத்த கர்த்தர், நமக்காக நம் ஜீவனை சிலுவையிலே கொடுத்த தெய்வம் இன்றைக்கு நம்முடைய கண்ணீரை பார்க்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, there he heard the cries of people. கர்த்தருடைய ஜனங்கள், ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் அல்லது ஆண்டவரை நம்பாத மக்களும் கூட கடவுளை நோக்கி கூப்பிடுகிற போது அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். திருமறையிலே வாசித்தால் அந்த பெண்மணி ஆண்டவராக இயேசுவிடத்திலே வந்து, ஆண்டவரே நீர் என்னை குணமாக்க வேண்டும் என்று சொல்லி அவள் கேட்கவே இல்லை. அல்லது மற்றவர்களை அழைத்து இயேசுவிடத்திலே சொல்லி இயேசு என்னை குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மற்றவர்களிடத்திலும் அவள் கேட்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் பார்க்கிறார். அவருடைய இயலாமையை ஆண்டவர் பார்க்கிறார். அவருடைய வேதனையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். திருமறையிலே வெளிப்படுத்தப்பட்ட நம்முடைய கடவுள் நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார். அந்த வேதனைகளை அறிந்த கர்த்தர் நம்மை தேடி வருகிறார். அதுதான் திருமறையில் வெளிப்படுத்தப்பட்ட கடவுளுடைய மகிமையின் சிறப்பம்சம். ஆகவே நம்மை தேடி வருகிற கர்த்தர், நம்மை அறிந்திருக்கிற கர்த்தர், நம்முடைய உபத்திரவங்களை பார்க்கிற கர்த்தர், நம்முடைய கதறுதலை கேட்கிற கர்த்தர் இந்த நாளில, இந்த காலவேளையில இந்த வழிபாட்டினூடாக நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சந்திக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவள் எந்த நிலைமையிலே கட்டப்பட்டிருக்கிறாள் என்பதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, சாத்தான் 18 ஆண்டுகளாக கட்டியிருந்த அந்த பெண் என்று சொல்லி திருமறையில வாசிக்கிறோம். இஸ்ரவேல் மக்களுடைய புரிதலில ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு வியாதி வருகிறது, இன்னபிலிட்டி இருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணமாக இஸ்ரவேல் மக்கள் கருதியது அது அவர்கள் செய்த பாவம் அல்லது பெற்றோர்கள் செய்த பாவம், சாபம் என்று சொல்லியிருப்பார்கள். அடுத்தது, பிசாசுனுடைய கட்டுகளினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறான், பாவமான வாழ்க்கையில பிசாசுடைய கட்டிலே பிடிக்கப்பட்டிருக்கிறான், இப்படி ஒரு புரிதல் உண்டு. ஆகவே ஆண்டவர் அந்த பெண்ணினுடைய சுகவீனத்துக்கு காரணமான the root cause, அதனுடைய வேர் எங்கே இருக்கிறது என்று கண்டறிந்து அந்த வேரில் இருந்து ஆண்டவர் விடுதலையை தருகிறார். ஆண்டவர் இயேசு ஒரு மனிதனுக்கு விடுதலை கொடுக்கிற போது அது ஒரு மேலோட்டமான விடுதலை அல்ல, அந்த விடுதலை முழுமையான விடுதலை, the holistic healing. அதுதான் ஆண்டவர் இயேசு கொடுக்கிற விடுதலை. சமுதாயத்தில, திருச்சபைகளில, குடும்பங்களில, அரசியல் வாழ்வில, பொருளாதாரத்தில, மனிதத்தின் மாண்பு மறுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வில் ஆண்டவர் முழுமையான விடுதலையை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை இந்த பெண்ணினுடைய விடுதலை வாழ்வில் இருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம்.
அடுத்தது இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொள்கிற மிக முக்கியமான செய்தி, the powerful word of God to heal that woman. ஆண்டவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் படைத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த வல்லமை நிறைந்த கர்த்தர் இன்றைக்கும் தம்முடைய வார்த்தைகளினாலே நம்மை பலப்படுத்தவும், நம்மை ஆசீர்வதிக்கவும், நம்மை விடுவிக்கவும் அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். அது மாத்திரமல்ல, அந்த பெண்ணை ஆண்டவர் விடுதலையாக்கின உடனே அந்த ஜெபாலய தலைவருக்கு அந்த நிகழ்வினுடைய முக்கியத்துவம் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. மற்ற நாட்களில இந்த இயேசுவினிடத்திலே சுகத்தை பெற்றுக்கொள்ளலாமே, இன்று கர்த்தருடைய நாள், ஓய்வு நாள், இன்றைக்கு வா கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி புரியாமல் பேசுகிறார். அப்பொழுது ஆண்டவர் அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், மாயக்காரனே, ஹிப்போக்ரேட், மாயக்காரன். எது முக்கியம்? வழிபாட்டுக்கு வந்திருக்கிற மக்கள் ஆண்டவருடைய திருப்பெயரால வல்லமையை பெற்றுக்கொள்வது முக்கியமா, அல்லது சமய கடமை என்ற பெயரில் போலியான மத சடங்குகள் முக்கியமா? இந்த கேள்விக்கு ஆண்டவர் ஒரு நல்ல பதிலை கொடுக்கிறார். உங்க வீட்டுல ஆடோ மாடோ ஒட்டகமோ ஓய்வு நாளிலே கட்டப்பட்டிருந்தால் காலை முதல் மாலை வரையும் கட்டப்பட்ட நிலைமையிலேயே நாம் வைத்திருக்க மாட்டோம். அதற்கு எப்பொழுது தாகம் எடுக்கும் என்பது தெரிந்து ஒரு குறித்த நேரத்திலே போய் அதை கட்டவிழ்த்து அதற்கு தண்ணீர் காட்டி மறுபடியும் கொண்டு கட்டவிழ்த்து விடுவோம். இப்படி நாம் வளர்த்துகின்ற கால்நடைகளை சரியான விதத்திலே ஓய்வு நாளிலே நீங்கள் பராமரிக்கிறீர்கள். சாத்தான் 18 ஆண்டுகளாக கட்டியிருந்த நிலைமையில இந்த பெண் இந்த வழிபாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் இந்த பெண்ணை குறித்த ஒரு கரிசனை, இந்த பெண்ணுடைய வாழ்விலே விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வற்றவர்களாக வழிபாட்டிலே நீங்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த பெண்ணை ஆண்டவர் குணப்படுத்துவதாக இந்த பகுதியில வாசிக்கிறோம். There he healed the sick and bringing happiness to them. அந்த வழிபாட்டுக்கு வந்த மக்கள் எல்லாரும் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிறீர்களானால் எல்லாரும் மிகவும் சந்தோஷம் அடைந்து கர்த்தர் செய்த மகிமையான செய்கைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி அந்த பகுதியில நாம் வாசிக்கிறோம். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு திருச்சபையின் மக்களே, இந்த காலங்களில நம்முடைய வாழ்விலும் கூட பல்வேறு விதமான பிரச்சனைகளினாலே, சோதனைகளினாலே, வேதனைகளினாலே, வியாதியினாலே கட்டப்பட்ட நிலைமையில வேதனையோடு கண்ணீரோடு கூட நாம் இருப்போமையானால் நமக்கு இருக்கின்ற மிக முக்கியமான ஆழமான அழுத்தமான விசுவாசம், நான் ஆராதிக்கிற என்னுடைய ஆண்டவர் என்னை பார்க்கிறார், என் கதறுதலை கேட்கிறார், என் கண்ணீரை பார்க்கிறார், அவர் என்னை விடுவிப்பதற்காக என்னை தேடி வருகிறார், அவருடைய வல்லமையுள்ள வார்த்தையினால ஆண்டவர் என்னை விடுதலையாக்க வல்லவர். இந்த விசுவாசத்தோடு கூட இந்த நாளில ஆண்டுடைய கரங்களில நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். போலியான மத சடங்குகள், போலியான காரியங்கள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு விடுவித்துக் கொண்டு நம்மை விடுவிக்கிற கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார். நம்மோடு கூட உடனிருந்து நம்மை வழிநடத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அது எப்பேற்பட்ட சோதனையா இருந்தாலும் வேதனையா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள திருப்பெயரால விடுதலையை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாமே அர்ப்பணிக்க ஆண்டவர் நம்மை இந்த காலங்களில அழைக்கிறார். அன்றைக்கு இஸ்ராயல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானுக்கு வழிநடத்தி ஆசீர்வதித்த கர்த்தர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பலஸ்தீனா தேசத்தில அங்குமிங்குமாய் நடந்து சென்று நன்மை செய்கிறதாய் சுற்றி திரிந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம் நடுவில் அவர் பிரசன்னராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையும் அவருடைய வல்லமையும் இன்றைக்கும் நம் பிரமாணத்தை நாம் இணைந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு எழுந்திருந்தார். பரலோகத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் வலது பாரசில் வீற்றிருக்கிறார். அவருக்கு உயிருள்ளோரும் மரித்தோரும் நியாயம் தீர்ப்பார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசத்திலே கர்த்தருடைய வருகையின் நாள் மட்டும் நாம் நிலைத்திருக்க ஆண்டவர் தாமே தம்முடைய அருளையும் ஆற்றலையும் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமென். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய
ஒரு சில அறிவிப்புகள். அன்பானவர்களே, நம்முடைய UAE தேசத்தினுடைய ஆணையின்படி வருகின்ற 15ஆம் தேதி வரையிலும் வழிபாடுகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே மறு உத்தரவு வரும் வரையிலும் இந்த காணொலி காட்சியின் மூலமாக நடைபெறுகிற இந்த வழிபாடு தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதைத் தொடர்ந்து பரிசுத்த வாரத்திலும் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் 4 நாட்களும் இந்த வழிபாடு காணொலி காட்சி வழிபாடாக நடைபெறும். அதே போலவே பெரிய வெள்ளி மற்றும் உயிர்த்தெழுந்த திருநாள் வழிபாடுகளும் காணொலி காட்சி மூலமாகவே நடைபெறும். ஆகவே இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள அன்போடு கூட நான் உங்களை கேட்டுக்கொள்ளுகின்றேன். அது மாத்திரமல்ல, உலகம் அனைத்தையும் அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா வைரஸினுடைய பாதிப்பிலிருந்து இந்த உலகம் மீண்டெழவும், பாதிக்கப்பட்ட மக்கள் விரைவில் நல்ல சுகத்தை பெற்றுக்கொள்ளவும், அரசாங்கங்கள் எடுக்கின்ற எல்லா விதமான முயற்சிகளுக்கும் நல்ல பலன் கிடைக்கவும் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனி ஜபங்களிலே, நம்முடைய குடும்ப ஜபங்களிலே இணைந்து ஜெபிக்க அன்போடு கூட நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக நாம் தென்னிந்திய தமிழ் திருச்சபையின் உறவுகளாக ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணிக்கு நாம் எந்த இடத்துல இருந்தாலும் நம்முடைய UAE தேசத்துக்காக இந்த கொரோனா பாதிப்பிலிருந்து நம்முடைய தேசமும் நம்முடைய தாயகமும் உலகம் அனைத்தும் விடுபட வேண்டும் என்கின்ற கருத்தோடு ஒன்றித்து ஜெபிக்க மீண்டுமாக நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். இந்த வாரத்தில் நம்முடைய பிறந்த நாட்களை நினைவுகளுடைய பெயர்களை நான் வாசிக்கிறேன். 20th Mr. Manoj Kumar Balan, Master Caleb Collins, Master Kevin Jaffe Kumar, Miss Jessica Joan, Miss Ivana Mishail. 21st Mr. Vijay Daniel, Miss Annalyn Jovita Godwin, Master Nathaniel Lampet. 22nd Mrs. Purna Viola Vairavanathan, Miss Vinila Vijay Karan, Mrs. Andrin Rafaela, Mrs. Mary Uma Victor. 23rd Mrs. Pon Jaba Lydia, Mr. Imbakumar, Mrs. Jerlin Shija, Mrs. Ajita Sweetie, Mr. Jaya Chandra Moses. 24th Mr. Manuel Kemani, Mrs. Patricia Bensam, Miss Andrina Jessica, Miss Karen Tessa. 25th Mrs. Rosalind Herbert, Mr. S. Tishan John Ravi, Master Richard Sobers Wilson, Miss Angelina Christie, Mrs. Annathai Teresa, Miss Vijayani David, Mr. Harris Johnson, Mr. Johnson Jabaraj. 26th Mr. Ezekiel Samuel, Mr. Priyachand Sudan Sishya. பிறந்த நாட்களை நினைவு கூறுகிற திருச்சபையின் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அன்பு பிள்ளைகளுக்கும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த புதிய ஆண்டு எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்க ஆண்டவர் அருள் புரிவாராக. இவர்களுக்காக 1000 நாவுகள் போதா வாழ்த்து பாடலை பாடி இறைவேண்டல் செய்வோம். சங்கீதம் 115 12ஆம் வசனம், Psalm 115 verse 12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த புதிய வாரத்தில் மற்றும் ஒரு புதிய ஆண்டின் ஆசீர்வாதத்துக்குள்ளாய் கடந்து போகின்ற அன்பு சகோதர சகோதரிகள், அன்பு பிள்ளைகள் எல்லாரையும் உடைய கரத்துல அர்ப்பணம் செய்கின்றோம். கர்த்தருடைய அன்பின் கரம் இந்த புதிய ஆண்டில் அன்பு அடியார்களை தாங்கி வழிநடத்தி ஆசீர்வதிக்கட்டும். இதே போல இன்னும் அநேக பிறந்த ஆண்டுகளை கண்டு
கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ந்து களி கூறுகிற ஆசீர்வாதத்தை தாரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களுடன் அன்பின் பிதாவே. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நிற்க 126வது கீர்த்தனை பாடலை நாம் பாடலாம். நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. இந்த பாடலை நாம் பாடுகிற போது ஆண்டவருக்காக நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் நாம் அர்ப்பணம் செய்வோம். அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனையை கொடுக்க நான் விரும்புகிறேன். மீண்டுமாக கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் ஆண்டவரை ஆராதிக்க வருகிற அந்த நாள் வரையிலும் ஆண்டவருடைய ஊழியத்துக்கென்று நாம் கொடுக்க விரும்புகிற காணிக்கைகளை நீங்களே உண்டியல் கலைகளிலே சேகரித்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது நீங்கள் படைப்பீர்களே ஆனால் அது நலமாயிருக்கும். இதை நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனையாக நான் சொல்ல விரும்புகிறேன். நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. இந்த பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கிருபையும் அன்பும் இறக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக இந்த நாளினுடைய காலை பொழுதில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்றிணைந்து உமக்கு நாங்கள் நன்றிகளை, துதிகளை, தோத்திர பலிகளை மகிழ்ச்சியோடு கூட எடுக்கின்றோம். இந்த நாளிலும் இந்த காணொளி காட்சியின் மூலமாய் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இணைந்து உம்மை நாங்கள் வழிபடுவதற்கு கடவுள் தந்த இந்த நல்ல தருணத்திற்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, இந்த நாளிலும் தென்னிந்திய தமிழ் திருச்சபைக்காக இதோடு இணைந்து விசுவாசத்தில் பயணிக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் தனித்தனியாய், பேர் பேராய், குடும்பமாய் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நெருக்கடியான சூழல்களின் மத்தியில அவைகளை மேற்கொள்வதற்கு தூய ஆவியரின் நிறைவான அருளை நாங்கள் சார்ந்திருக்க, ஜீவனுள்ள ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்ள கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். உலக நாடுகள் அனைத்தையும், உலக நாடுகளிலே இந்த கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டிருக்கிற அனைத்து மக்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். வல்லமுள்ள ஆண்டவர் அன்றைக்கு வழிபாட்டில கூன் விழுந்த நிலைமையில இருந்த அந்த பெண்ணை நீர் கண்டு அவருடைய வேதனையை அறிந்து கர்த்தருடைய வார்த்தையினாலே விடுதலையாக்கினேன், சந்தோஷத்தை பெருக பண்ணினேன். அந்த கிருபை நிறைந்த கர்த்தர் அப்படியே இந்த நாட்களில் ஆண்டவரே தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இறங்கவும், உம்முடைய வல்லமுள்ள வார்த்தைகளினால விடுதலையை கொடுக்கவும், அன்பு நிறைந்த உடைய கரங்களினாலே தொட்டு ஆண்டவரே விடுதலையை கட்டளிடவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். தகப்பனே, உலக நாடுகளுடைய பொருளாதாரங்கள் முற்றிலுமாய் ஆண்டவரே சீர்பட அருள் தாரும்.
இதற்கேற்ற மாற்று மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவும் விரைவில் மக்கள் தங்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்பவும் ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். எங்களுடைய திருச்சபையும் திருச்சபையின் ஊழியர்கள் அனைத்தையும் அன்பு திருச்சபையின் குடும்பங்களையும் உங்களுடைய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் ஒருவரை உற்சாகப்படுத்திக் கொள்ள, ஒருவரை சார்ந்து வாழ கர்த்தாவே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி சொல்கின்றோம். உங்களுடைய வல்லக்கரம் தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுத்தும், வழிநடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட திருப்பெயராலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானமும் நல்வாழ்வு கிருபைகளும் தந்து சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் கிருபைகளினாலும் உங்களை பூர்ணமாய் நிரப்புவாராக. ஆமென். 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 வழிபாட்டுக்கு நிறைவாக கர்த்தரே தற்காலும் ஆசீர்வாதம் தாரும் என்கிற இந்த நிறைவு கவியை நாம் இணைந்து நாம் பாடுவோம். பரலோக தந்தையே, மீண்டும் அன்பின் திருக்கரங்களிலே எங்களை நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். இந்த வழிபாட்டை காணொலி காட்சியின் மூலமாய் நடத்துவதற்கு கர்த்தரை தந்த இந்த வாய்ப்புக்காக மீண்டும் உமக்கு நன்றி சொல்கிறோம். இதற்கு பின்புலமாய் இருந்த அனைத்து மக்களையும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. மீண்டுமாக ஆண்டவரை நாங்கள் கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்திலே ஒன்றிணைந்து ஆராதிக்கின்ற அந்த நிமிடம் வரையிலுமாக எங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கும் எங்கள் திருச்சபையின் உடன் விசுவாச குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வழிபாட்டின் துவக்கம் முதல் நிறைவு மட்டும் உடைய பிரசன்னத்தினாலே நீர் எங்களை ஆட்கொண்டீர். அதற்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து இந்த புதிய வாரத்திலும் ஆண்டவருடைய மாறாத நீங்காத நிறைவான பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பற்றிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடும் நிறைவான சந்தோஷத்தோடும் போய் வாருங்கள். God bless you all.